سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறைநலித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுகிறாரோ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا, அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வெற்றி பெற்று விட்டான் என்ற அல்லாஹ்வுடைய திருவாக்கு திருமறையில இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவது என்பது அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக வேதத்தின் மூலமாக வரையறுத்த இறை சட்டங்களாகும், மார்க்க சட்டங்களாகும். அந்த இறை சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் எந்த சமுதாயத்தினரால் பாதுகாக்க தவறுகிறதோ அந்த சமுதாயம் எல்லாம் பலவிதமான இன்னல்களை, சீரழிவுகளை சந்தித்து வருவதை நாம் வரலாறுகளில் படிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்திருக்கிறார்கள். முந்தைய சமுதாயத்தினர்களெல்லாம் அழிக்கப்பட்டது இறை சட்டங்களை பாதுகாக்க தவறிய காரணத்தினால், நடைமுறைப்படுத்துவதிலே மெத்தனம் காட்டியதினால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால இறை சட்டங்கள், ஷரியத் சட்டங்கள் என்பது எந்த சமுதாயத்திற்கு அது தரப்பட்டிருக்கிறதோ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் ஆரம்பமாக இந்த விஷயத்தை விளக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய நாட்டிலே அடிக்கடி பொது சிவில் சட்டத்தை பற்றிய சர்ச்சைகள் எழுவதும் மறைவதும் மறைவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது முதல் இன்றளவிலும் அது பற்றிய சர்ச்சைகள் வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே பொது சிவில் சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இஸ்லாமியர்களாகிய இருக்கக்கூடிய நாம் அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப அவசியமானது. மற்ற விஷயங்கள் இருக்கிற மாதிரியான விழிப்புணர்வு இல்லை. கல்வி இல்லை, வேலை இல்லை, பொருளாதாரத்தில் மேம்படலை, அதிகாரத்தை பிடிக்கல, பதவியை பிடிக்கல, அந்த மாதிரியான விழிப்புணர்வு இல்லை. இந்த விழிப்புணர்வு என்பது ஈமானோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வு இல்லையோ அந்த விஷயத்தில் நம்ம விவேகத்தோட செயல்பட முடியாது, வெற்றி காண முடியாது. எப்போ இது ஈமானோட பின்னி பிணைந்த ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருப்பது தலையாய கடமை என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு இது ரொம்ப அவசியமானதா? என்னதான் இருக்குதுல பொது சிவில் சட்டம். உங்களுக்கும் ஒரு நாலேஜ் வேணும்னா என்னை விட நிறைய நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த சமயத்தினுடைய ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் சொல்றேன். பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொன்னா பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு இனத்தவர்கள் வாழக்கூடிய சமய சார்பற்ற நாட்டிலே அனைவர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டத்தை இயற்றுவதுதான் பொது சிவில் சட்டம். இதையே வேறு விதமாக சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு தனித்தனி மதத்தினுடைய தனித்தன்மையை, கலாச்சாரத்தை, மத கோட்பாடுகளை, பழக்க வழக்கங்களை, அதனுடைய சுதந்திர தன்மையை சிதைக்கும் சட்டம் தான் பொது சிவில் சட்டம் என்பதாக கூட சொல்லலாம், வேற விதமா சொல்லலாம். ஆக இதுதான் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது. முஸ்லிம் தனியார் சட்டம் அப்படின்னு சொன்னா என்ன?
மனித குல பயன்பாட்டுக்காக இறைவனால் வகுத்தளிக்கப்பட்ட குடும்பவியல் சார்ந்த சட்டம் தான் முஸ்லிம் தனியார் சட்டம் என்பது இப்பொழுது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனத்துல, அரசியல் அமைப்புல, அந்த சட்டத்துல பொது சிவில் சட்டம் என்பது எத்தகைய தன்மையை கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். சட்டத்தில் 2 வகை இருக்குது. ஒண்ணு வலியுறுத்தும் தன்மை கொண்ட சட்டம், 2வது பரிந்துரைக்கும் தன்மை கொண்ட சட்டம். சட்டம் பகுதி 4 பிரிவு 44ல பொது சிவில் சட்டம் பற்றி பேசப்படுகிறது. அது எதுல வருது அப்படின்னு சொன்னா, வலியுறுத்தும் தன்மை கொண்ட பிரிவுல வரல, பரிந்துரைக்கும் தன்மை கொண்ட பிரிவுகள்ல தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. பரிந்துரைக்கும் தன்மை அப்படின்னு சொன்னா என்ன, அதை நம்ம விளைவிக்கிறோம். இதை ஏன் செயல்படுத்தவில்லை என்று எவராலும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது. இதை செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்று ஆளக்கூடிய அரசை நிர்பந்தித்து நீதிமன்றத்தை அணுக முடியாது. இப்படிப்பட்ட பிரிவுகளை சார்ந்த விஷயங்கள் தான் பரிந்துரைக்கும் தன்மை கொண்ட சட்டங்கள், பிரிவுகள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீதிபதிகள் கூட தங்களுடைய கருத்துக்களைத்தான் தெரிவிக்க முடியுமே தவிர, ஆலோசனைகளைத்தான் சொல்ல முடியுமே தவிர, இது விஷயத்திலே ஆணைகள் பிறப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த 44வது பிரிவுங்கிற பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடிய பிரிவு. இதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லாத, சாத்தியமின்மையை கொண்டது என்கிற காரணத்தினாலேதான் அரசியல் சாசன சட்ட மேதைகள் பிற பிரிவோடு இதை சேர்க்காம இதுக்குன்னு ஒரு தனி பிரிவு வச்சு 2ஆம் பட்ச நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள். அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கிற கவனி நம்மளும் பொது சிவில் சட்டம் கூடாதுங்கிறோம். அப்படின்னா என்ன, ஏன் கூடாதுன்னு சொல்றோம்? அது எந்த அளவுக்கு இஸ்லாத்தோட ஊடுருவி வேலை செய்யுது, உல வைக்குது, தெரிஞ்சுக்க வேண்டாம் இல்லையா? அதற்காக வேண்டிதான் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லப்படுது. சரி, அதே 44வது பிரிவுல இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி மட்டும் பேசப்படல, இதர பல பிற நெறிமுறை கொள்கைகளை பற்றியும் பேசப்படுது. இது ஒண்ணு மட்டும் அதுல இல்லை, இது போல பல நெறிமுறை கொள்கைகளும் பேசப்படுது. அதுல கவனம் செலுத்தாதவர்கள், கவலை கொள்ளாதவர்கள் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துவது ஏன், கவலை கொள்வது ஏன் அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. பிற நெறிமுறை கொள்கைகளை பற்றி என்ன பேசுறது அந்த பிரிவுல? சட்டம் 30 அதுல சொல்லப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு தேவையான அடிப்படை, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் மக்களுடைய அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்பட்டிருக்கிறதா என்று சொன்னா இல்லை. இதை பற்றி கவலைப்படுறதுக்கு யாரும் இல்லை. பிரிவு 45ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்குள்ளாக 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை அரசு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. 60 ஆண்டு காலம் தாண்டியும் கூட அது விஷயத்தில் வெற்றி கொண்டதாக நாம் பார்க்க முடியவில்லை. அதுல கவலை கொள்ளாத, கவனம் செலுத்தாத அரசு பொது சிவில் சட்டத்தை பற்றி கவனம் கொள்கிறது சிலருடைய சிந்தனை. பிரிவு 47ல ஊட்டச்சத்தினுடைய தரத்தை உயர்த்தி அது சம்பந்தமான முயற்சிகளை அரசு செய்ய வேண்டும் என்பதாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் கூட தருமபுரியில அரசாங்க ஆஸ்பத்திரியில் பச்சில குழந்தைகள் இறந்து போய் அந்த பிரச்சனை இன்னும் தீர்ந்து போகாமல் கிடந்திருக்குது இப்ப வரைக்கும். அதை கண்டுகொள்ளாத, கவனம் கொள்ளாத, கவலை கொள்ளாத சிந்தனையாளர்கள் பொது சிவில் சட்டத்தை மட்டும் குறி வச்சு பேசுவது ஏன், அதுல என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. என்ன உள்நோக்கம்? பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தினா முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு அந்நியப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு சதி திட்டங்களும் சதி சிந்தனைகளும் மறைஞ்சிருக்கு. அதுதான் வேற ஒன்று. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக
வேண்டி எண்ணற்ற தியாகங்களை செய்தவர்கள், இரத்தம் சிந்தியவர்கள். இந்த மண்ணுடைய வாழ்வுக்காக, வளத்திற்காக அயராது பாடுபட்டவர்கள், பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் இன்றைய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அயல் நாடுகளிலே, அரபு நாடுகளிலே வேலை செய்து அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய இந்த வருமானத்தின் மூலமாக நம்முடைய நாட்டுக்கு அந்நிய செலவாணி வருமானம் கிடைத்து அதில் தான் நம்முடைய நாடு சுவாசித்துக் கொண்டிருக்கிறது, மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இந்திய நாட்டினுடைய பலத்திற்கு சொந்தக்காரர்கள், வாழ்வை தந்தவர்கள். அதனால் அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களை இந்த நாட்டை விட்டு அந்நியப்படுத்தி விட முடியாது. இரண்டாம் தர குடிமக்களைப் போல இந்திய நாட்டிலே முஸ்லிம்களை ஆக்கிட வேண்டும் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்தால் அது ஜனநாயகத்தை சவக்குழியில் தள்ளுவதற்கு சமமாகத்தான் இருக்கும் என்பதை வரலாற்று சிந்தனையாளர்கள், நடுநிலை சிந்தனையாளர்கள், உண்மையான மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட நோக்கர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மில் உள்ள சிலர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்படும். சரி, ஏன் விழுந்து விழுந்து இந்த பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கிறாங்க என்று சொல்றாங்க? வெளிப்படையாக உள்ள 1000 மறைச்சு வச்சுக்கிட்டாலும் வெளியில அவங்க சொல்ற காரணம் என்ன என்று பார்த்தால், அவங்க சொல்றது என்ன தெரியுமா? நாடு தழுவிய அளவில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், ஒருமைப்பாடு ஏற்பட வேண்டும். அதற்காக வேண்டிதான் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை வலியுறுத்துறோம் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், சப்ப காரணம். இதை ஒரு வாதத்திற்காக வேண்டி நம்ம எடுத்துக்கொண்டால் கூட அதற்கு நிறைய வரலாற்று ரீதியான பதில்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது, ஒரே குடும்ப சட்டத்தை கொண்ட கிறிஸ்தவ நாடுகளுக்கு மத்தியிலே தான் முதலாம் உலகப் போர் ஏற்பட்டது. இரண்டாவது உலகப் போரும் ஏற்பட்டது. இருவேறு துருவங்களாக எதிரும் புதிருமாக நின்றது. இவர்களுக்கு மத்தியிலே ஒரே சட்டம் தான் இருந்துச்சு. ஏன் சட்டம் போட்டுக்குச்சு? ஏன் பிரிஞ்சு கிடந்துச்சு? ஏன் பூசல்கள் வெடிச்சிச்சு? இந்த ஒரே சட்டத்தால ஏன் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடியல, ஒற்றுமையை உண்டாக்க முடியல? அதே மாதிரி இரண்டாவது விஷயம், தன்னை சமாதான காவலனாக உலகிலே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, அந்த நாட்டிலே வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் ஒரே சட்டத்தை கொண்டவர்கள். கருப்பு வெள்ளை என்கிற நிறவெறி பாகுபாட்டால் இன்றளவிலும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். கலவரம் ஆங்காங்கே எப்பொழுதாவது ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் கூட நாளிதழ்களில் பார்த்துருப்பீங்க. இன்றுதான் இன்றைய நாளை செய்தியில தான் போட்டிருந்தாங்க, அந்த கலவரம் முடிவு போட்டுச்சு, ஒரு சுமூகமான இயல்பான சூழ்நிலை திரும்பிச்சு அப்படின்னு இன்றைய நாளிதழ் செய்தியில் பார்த்தோம். கருப்பு வெள்ளை என்கிற நிறவெறி பாகுபாடு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அமெரிக்காவில். அங்கேயே ஒற்றுமை ஏற்படுத்த முடியலையே, ஒற்றுமைப்பாட்டை ஏற்படுத்த முடியலையே. மூணாவது விஷயம், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட அரபு நாடுகளுக்கு மத்தியிலேயே ஒற்றுமையை பார்க்க முடியல, ஒருமைப்பாட்டை பார்க்க முடியல. அப்புறம் என்ன சொல்லுவாரு? ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒற்றுமையை பார்க்க முடியுதா? ஒருமைப்பாட்டை பார்க்க முடியுதா? முடியலையே. அதே இந்த இந்து சட்டத்தை வைத்து அந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில இந்த ஒரே சட்டத்தை வச்சு சாதி சண்டை நிறுத்த முடியுமா? சாதி கலவரத்தை நிறுத்த முடியுமா? ஒரே சட்டத்தை அமல்படுத்தி கூட முடியாது. ஆக ஒருமைப்பாட்டை நிறுவுவதற்காக, ஒற்றுமையை தனித்தோங்க செய்வதற்காகத்தான் இந்த பொது சிவில் சட்டம் என்று சொல்வது, அது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான சிந்தனை. அதுல ஏதோ ஒரு விஷமம் மறைந்திருக்கிறது, நச்சு பதிந்திருக்கிறது என்பதுதான் தெல்ல தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்படியே சற்று விவாதத்திற்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, ஒரே சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரம் காட்டினா, இந்து சட்டத்தை இந்து மதத்தினர்களுக்கு மத்தியிலேயே அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியப்படுமானா? சாத்தியப்படாது. நம்முடைய இந்து சமய சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க, சமுதாய சமய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறையில சேஞ்ச் ஏற்படுத்தி, மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமானா? முடியாது.
அப்படி இருக்கும் பொழுது வேறு மதத்தை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை முறையில மாற்றத்தை ஏற்படுத்தி பொது சிவில் சட்டத்தை ஒரே மாதிரியான சட்டத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிறது எங்கனம் சரியாகும், எப்படி நடைமுறை சாத்தியமாகும்? அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, முடியாது அப்படிங்கிறது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, திருமண முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்து சட்டத்தின்படி அந்த பிள்ளை ஆணுடைய பொறுப்புக்கு வந்துடுவார். ஆணுடைய பொறுப்புல தான் அந்த குழந்தை வளரணும். ஆனால் பஞ்சரா பழங்குடியின மக்கள் அவர்களுடைய நடைமுறை சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா பெண்ணுடைய பொறுப்புல தான் வரணும். அது இன்னும் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பழங்குடியின மக்களிடத்துல நடைமுறையிலேயே இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, கோவா, டாமன் போன்ற பகுதிகளிலே இந்துக்களை நிர்வகிக்கக்கூடிய சட்டமாக போர்த்துகீசிய சட்டங்கள் தான் இருக்கிறதே தவிர இந்து மத சட்டம் இல்லை. இது ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ளணும். மூணாவது, அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளிலே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் அவர்களுடைய பழங்கால பழக்க வழக்கங்களை வைத்துத்தான் நீதிமன்றங்களே தங்களுடைய தீர்ப்புகளை அமைத்துக் கொடுக்கிறது. இந்து மத சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவதில்லை. அவர்களுடைய பழங்கால பழக்க வழக்கங்களை அனுசரித்து அதையும் கவனத்தில் கொண்டுதான் தன்னுடைய தீர்ப்பையே எழுதுகிறது. இன்றும் நடைமுறையில இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்க நாகாலாந்துக்கு போனீங்கன்னா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் இவைகளையெல்லாம் பாதுகாப்பதற்கென்றே அரசியல் அமைப்பு சட்டத்தில் 371வது பிரிவு இருக்குது. அதை நீக்க முடியுமா? அதை க்ளோஸ் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே அந்த மக்களுடைய மொழிக்கு, பண்பாட்டுக்கு, பழக்க வழக்கத்துக்கு மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கென்று ஒரு பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவைகளிலெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொன்னா அது ஏட்டு சுரக்காயம் தான் இருக்கும். இதை தாண்டி அப்புறம்லாம் நம்மகிட்ட வரணும். இங்கேயே முடியாத அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மதத்தினுடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறையிலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி வேறு மதத்தை சார்ந்தவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல, பழக்க வழக்கங்கள்ல, வாழ்க்கை முறையில சேஞ்ச் ஏற்படுத்த முடியும்? ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வர முடியும்? எப்போ இது சர்ச்சை ஆகுது அப்படின்னு சொன்னா நீதிபதிகள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி கொடுறாங்க. ஏதாவது அந்த சமயத்துல வழக்கு வரும்பொழுது அந்த வழக்கை ஒட்டி நான் ஒரு கருத்து சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. அந்த கருத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதனுடைய எதிரொலியாக மீடியாக்கள் பரபரப்பாகிறது. இந்த மாதிரி பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை ஒன்று சொல்லி கொடுறாங்க. அதை பார்த்தா மீடியாக்கள் பெரிய ஒரு சர்ச்சையாக கொண்டு வந்து வெறுவாயா இருந்தவங்களுக்கெல்லாம் அருள் கிடைச்ச மாதிரி ஆகிடுது. சரி, அந்த நீதிபதிகளுடைய கவனத்துக்கு கூட ஒரு விஷயத்தை நம்ம நினைவுபடுத்தலாம், அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். என்ன அப்படின்னு சொன்னா, சமணம், புத்தம், யூதம், கிறிஸ்தவம், சீக்கியம் போன்ற மதத்தை சார்ந்து வாழக்கூடியவர்களையும் தாண்டி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவு சமயங்களை சார்ந்தவர்கள் கூட பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இத்தனை உணர்வுகளையும் குளிதோண்டி புதைத்து விட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் என்ன சாதிக்க போறாங்க, அதை கொண்டு வந்து என்ன இந்த நாட்டில் பெருசா வளர்ந்துற போது, வாழ்ந்துற போது, இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் இடத்துல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்கள் அச்சம் தெரிவிச்சாங்க. என்ன அச்சம் தெரிவிச்சாங்க? அரசியலமைப்பு சட்ட பிரிவு 44 இருக்குது. இது முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தின் மீது எந்நேரமும் விழக்கூடிய கோடாரியை போல இருக்கிறது. ஆகையால இதை மாற்றுவதற்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க என்பதாக அவங்க அச்சம் தெரிவிச்சார். அப்போ அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க, ஒரு புத்தி சுவாதீனமற்ற அரசினால் மட்டும்தான் தனியார் சட்டத்தில் கை வைக்க முடியும், மாற்ற முயற்சிக்க முடியும்.
என்பதாக ஒரே வார்த்தையில பதில் சொல்லி, இதை பற்றி நீங்க கவலைப்படாது, உங்களுடைய தனியார் சட்டத்துல ஒரு அரசு கைவத்துச்சுன்னா அது புத்தி சுவாதீனமற்ற அரசாக இருக்கும் என்பதாக தெளிவாகவே அவர் சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது 44வது பிரிவு என்பது எப்பொழுதுமே முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 44வது பிரிவு அவர் தெளிவாக சொன்னார். இந்த 44வது பிரிவு என்பது முஸ்லிம்களுக்கான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்காது. யூனிஃபார்ம் சிவில் கோட, அதாவது சீரான உரிமையியல் சட்டத்தை காமன் சிவில் கோடாக, பொது சிவில் சட்டமாக எந்த அரசாவது கருதினால் அது பைத்தியகார அரசாகத்தான் இருக்கும் என்பதாக அழுத்தி ஆணித்தரமா சொன்னார் டாக்டர் அம்பேத்கர். அப்படி ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றிய காழ்ப்புணர்வு கொண்டவர்கள். அவர்களுடைய ஒரு வெற்று புலம்பலும் தான் இதெல்லாம். அதே நேரத்தில் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, சாதக பாதகத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தரப்படுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முக்கிய நிகழ்வு ஒண்ணு நடந்துச்சு அந்த டயத்துல. 25/10/1966 சட்ட அமைச்சகம் ஜமியத்துல் உலமாயே ஹிந்து, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு அந்த நேரத்தில், இப்பயும் கூட அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிச்சு. ஏன்னு கேட்டா அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காரு, பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் ஒரு பொதுவான சட்டம் வேணும் என்பதாக உறுப்பினர்கள் எல்லாம் கோஷம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும், ஆகையினால உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுச்சு. சட்ட அமைச்சகமே ஜமியத்துல் உலமாயே ஹிந்து நம்முடைய அமைப்புக்கு கடிதம் எழுதி உங்களுடைய கருத்து என்ன. 15/11/1966 உங்களுடைய பதில் கடிதம் எனக்கு கிடைக்கலைன்னா, தாமதப்பட்டா இது விஷயத்துல நீங்க ஒத்துக்கொள்கிறீர்கள், பொது சிவில் சட்டத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்பதாகத்தான் அர்த்தம். அதனால 20 நாளுக்குள்ள எனக்கு பதில் லெட்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இது பற்றி கருத்து கேட்டு சட்ட அமைச்சகம் தகவல் அனுப்புது. அதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இவங்க பதில் கடிதம் போட்டாங்க. என்ன பதில் கடிதம் போட்டாங்க? பாயிண்டாக சொன்னாங்க. பாயிண்ட் நம்பர் 1, திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை இது சம்பந்தமான சட்டங்கள் எல்லாம் தனி நபரால் வகுக்கப்பட்டதல்ல, எந்த ஒரு அமைப்பாலும் உருவாக்கப்பட்டதல்ல. அதே நேரத்தில் அது சடங்கு சம்பிரதாயங்களும் அல்ல. முழுக்க முழுக்க சட்ட கருவூலமாக கருதப்படக்கூடிய திருக்குரானின் மூலமாக வரையறுக்கப்பட்டது, திருக்குரானின் மூலமாக உருவாக்கப்பட்டது. நம்பர் 1. 2வது விஷயம், பலதார திருமணத்தை பற்றி, அதாவது ஒன்றுக்கும் மேல 2, 3, 4 மனைவிகள் வரைக்கும் மனம் முடிக்கலாம் அப்படிங்கிற அந்த பலதார மனம், அதை பற்றி குரானிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்று இது குரானின் மூலமாகவே தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். 3வது, மேற்பட்ட சட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல, அல்லாஹ்வின் மூலமாக மனித குலத்திலே மனிதர்களிடத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயம். இது அரசாங்கத்தின் மூலமாக திணிக்கப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அல்ல. ஆகையினால இதுல கூடுதல் குறைவு செய்வதற்கு, மாற்றம் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பதாகவும் அதுல அந்த பதில் கடிதத்தில் எழுதியிருந்தார். 4வது, இதை மாற்றுவதற்கு செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் அது நேரடியாகவே இஸ்லாமிய சட்டத்திலே குறுக்கிடுவதற்கு சமமாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் எழுதியிருந்தார். 5வது, இந்த சட்டங்களை எல்லாம் கடைபிடிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தலையாய கடமை. சிவில் சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தலையாய கடமை. ஏன்னா இது அல்லாஹ் ரசூல் வகுத்து தந்த சட்டங்கள். எப்படி ஜக்காத்து கடமையும், நோம்பு கடமையும், தொழுகை கடமையும் அதே மாதிரியான ஒரு கடமை. இதை யார் கடைபிடிக்கவில்லையோ அவர் பாவியாக கருதப்படுகிறார் எங்களுடைய மார்க்கத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். 6வது, இந்த சட்டத்திற்கும் பிற சமயத்தவர்களுக்கு மத்தியில் எந்த சம்மந்தமும் இல்லை. முழுக்க முழுக்க இந்த சட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும்.
பிற சமயத்தவர்களை சாரார், அவர்கள் இதன் கீழ் வரமாட்டார்கள் என்பதாக சொன்னார். என்று சொன்னா அல்லாவே தெளிவா குர்ஆன்ல சொல்றாங்க, இல்லையா, நான் இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. இறை கொள்கை, இறை நம்பிக்கை, அதுவும் ஓரிரை நம்பிக்கை, அதுலேயே வலுக்கட்டாயம் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல எப்படி அதை பிற மதத்தினர்கள் மீது திணிக்க முடியும், பிற மதத்தினர்களை நிர்பந்திக்க முடியும்? ஓரிரை நம்பிக்கையிலேயே நிர்பந்தம் கிடையாது. அப்ப அதன் கீழ் வரக்கூடிய சட்டங்கள்ல எப்படி பிற மதத்தினர்களை நிர்பந்திக்க முடியும்? அதனால தெளிவாக சொன்னாங்க, இதன் கீழ் பிற சமயத்தவர்கள் வரமாட்டார்கள். அதே போல 7வது விஷயம், இஸ்லாமிய சட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த சிவில் சட்டங்கள் அனைத்துமே எந்த வகையிலையும் பிறருக்கு இடையூறு தராத சட்டங்கள், பொது அமைதி குந்தகம் விளைவிக்காத சட்டங்கள். நீங்க எப்படி வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலையும் இது இடையூறாக இருக்காது என்பதாக 7வது பாயிண்டாக அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. 8வது விஷயம், பலதான மனம் என்பது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில நிபந்தனைகளோடு அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே தவிர கட்டாயமாக்கப்பட்ட விஷயம் அல்ல. முஸ்லீமா இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் 2 மனைவி வச்சுக்கிறணும், இல்லைன்னா 3 மனைவி, இல்லைன்னா 4 மனைவி, இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படியே சொல்லப்படுது. ஒன்னே முடியல, இது கட்டாயமாக்கப்பட்ட விஷயத்தை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதுலதான் அவர்களுடைய சரி சிந்தனை இருக்கிறது. அதை தெளிவாக சொன்னாங்க, பலதார மனம் என்பது அனுமதிக்கப்பட்டது, அதுவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில நிபந்தனைகளோட. அதை பத்தி பேசினா நிறைய பேசலாம். வசதி இருக்கணும், நீதி வலுவாக நடக்கணும், பலம் இருக்கணும். ஆக அது ஒரே வழியில சொன்னாங்க, அது கடமையாக்கப்பட்ட விஷயம் இல்லை, அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான். 9வது விஷயம், அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 25 மற்றும் 29 மத சுதந்திரத்தினுடைய பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்துவது அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படைக்கு முரணான ஒரு விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தையும் கடைசியாக அதை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு சில எச்சரிக்கைகளை செஞ்சார். என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களை பொறுத்தளவிலே அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள், இடர்பாடுகள் இவைகளெல்லாம் தாங்கிக் கொள்வார்கள், பொறுத்துக் கொள்வார்கள், பொறுமை மேற்கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய மார்க்கத்திற்கு ஏதாவது புத்தகம் ஏற்படுவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். இதுதான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. 2வது, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அறவழி போராட்டம் நடத்தி அதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு துணிந்தவர்கள் தான் முஸ்லிம்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து, தனது இயலாமையினால் வணக்க வழிபாடுகளிலே வேண்டுமானால் அவர்கள் குறைவு செய்யலாம், முழுமை பெறாமல் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மார்க்கம் இழிவு செய்யப்படுவதை அவர்கள் ஒரு காலம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அதில் இணைச்சாங்க. இந்திய முஸ்லிம்களுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் அவர்களுடைய உணர்வுகளோடு நீங்கள் விளையாட மாட்டீர்கள், யாரும் விளையாட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்திய முஸ்லிம்கள். தனியார் சட்டத்தில் நீங்கள் கை வச்சா, முஸ்லிம் தனியார் சட்டத்தில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் பல கோடி முஸ்லிம்கள் மதச்சார்பற்ற கொள்கையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இது மத துவேஷமான சிந்தனை கொண்டவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக ஆகி போய்விடும். அவர்கள் தங்களுடைய துவேஷத்தை தொடர்ந்து பரப்புவதற்கு இது ஏதுவாக ஆகி போய்விடும். இதுதான் உங்களுடைய கேள்வி கடிதத்திற்கு என்னுடைய பதில், எங்களுடைய பதில் என்பதாக ஜமியத்துல் உலமாவின் இந்த சட்ட அமைச்சகத்துக்கு இந்த பதிலை எழுதி அனுப்பணும். அந்த பதிலும் சட்ட அமைச்சகம் பெற்றுக்கொண்டது, அதையும் கவனத்தில் கொண்டது. அதோடு மட்டுமில்லாம அனைத்து மதரசா ஸ்தாபனங்களும், நாடு தழுவிய மதரசாக்கள், மதரசா ஸ்தாபனங்கள், அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள், நாடு தழுவிய அமைப்புகள் களம் இறங்கியது.
சர்ச்சை தொடர்ந்த உடனே கிளம்பின உடனே பார்த்துடலாம் அப்படின்னு அனைத்து மதரசா நிறுவனங்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் களமிறங்கி அனைத்து மார்க்க அறிஞர்களும் ஓரணியில் திரண்டு விட்டார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய குரல்கள் ஒருமித்து ஒழிச்சிச்சு. இந்த சட்டத்திற்கு எதிராக இந்த சட்டத்தை களையெடுக்க இவைகளையெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் கொண்டது. அந்த பதில் கடிதத்தையும் கவனத்தில் கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஒருமித்த குரலையும் கவனத்தில் கொண்டு மதரசாக்களுடைய எதிர்ப்புகள், இஸ்லாமிய அமைப்புகளிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு ஏவுகணைகள் இவைகளையெல்லாம் சமாளிக்க முடியாமல், இவைகளையெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் 1972 ஆகஸ்ட் 31 சட்ட அமைச்சராக இருந்த அசோக் குமார் சென் மாநிலங்களவையிலே மேலவையிலே அறிவிப்பு செய்தார். இது சம்பந்தமாக நாங்கள் அமைத்த திட்டக்குழுவை நாங்கள் வாபஸ் பெற்று விடுகிறோம். முஸ்லிம்களுடைய விவாகரத்திற்கு இதோடு நாங்கள் முடித்து விடுகிறோம், விவாகரத்தை நீக்கி விடுகிறோம், என்ன இனிமே இதில் தலையிட மாட்டோம் என்பதாக அவர்கள் மாநிலங்களவையிலேயே மேலவையிலேயே அறிவிப்பு செய்துவிட்டு பின்வாங்கிவிட்டார். எதற்காக வேண்டிய உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர்றேன் அப்படின்னா, பொது சிவில் சட்டம் ஏதோ இது அரசியல் ரீதியான பேச்சு சொல்லியிருக்காரு, ஏதோ அரசு சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பொது சிவில் சட்டம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் மூக்கோல் நுழைக்கிறது, இறை சட்டத்தில் கை வைக்கிறது, ஈமானோட விளையாடுறது. இந்த மாதிரியான சட்டங்களை களையெடுத்து விட்டால் சக்கையாத்தான் நம்ம அப்புறம் வாழணும். அதுக்கு பிறகு ஈமான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஈமானுடைய அங்கங்கள் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இவைகளை பாதுகாக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அறவழியிலேயே நாம் போராடலாம். அரசியல் அமைப்பு சட்டத்துக்குட்பட்டு அறவழி போராட்டமாகவே நாம் நடத்தலாம், வெற்றி காணலாம், வெற்றி கண்டிருக்கிறார். மண்ணின் மைந்தர்கள் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார், யார் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக உயிர் நீத்தாரோ அவர் ஷஹீத். யார் தன்னுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்காக உயிர் நீத்தாரோ அவர் ஷஹீத். யார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக உயிர் நீத்தாரோ அவர் ஷஹீத். யார் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக உயிர் நீத்தாரோ அவர் ஷஹீத். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சட்டத்திற்குட்பட்டே நம்முடைய வேட்கைகளை வெளிப்படுத்தலாம், நம்முடைய ரோஷங்களை வெளிப்படுத்தலாம், நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்க செய்யலாம். அப்படிப்பட்ட சிந்தனைகள் இல்லாமல் இருப்பது அது ஒரு தெளிவில்லாத பலவீனமான ஒரு ஈமான். ஏதோ பல பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனையாக நினைச்சுக்கூடாது. இதனுடைய விஷயத்தில் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகையினால மார்க்க சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே, பயன்படுத்திக் கொடுக்கிற விஷயத்திலே, நடைமுறைப்படுத்துகிற விஷயத்திலே எந்த சமுதாயம் சோர்வு கண்டதோ அது இறைவனுடைய சோதனைகளை சந்தித்தது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்ன, இதுல பொது சிவில் சட்டம் அப்படின்னு வரும்பொழுது திருமணம் தான் அவர்கள் திருமணனுடைய விஷயம் தான் அவங்களுடைய இலக்காக இருக்கும். அதுல என்ன இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, வயது கிடையாது. திருமணம் இத்தனை வயசுலதான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இது ஒரு விஷயம். பலதரமான சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு விஷயம். இப்போ இது விஷயத்துல தலையிடுவதாக ஆகும். ரெண்டாவது விவாகரத்து. விவாகரத்தை பொறுத்தளவுல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, தலாக்குடைய உரிமை ஆண்களுக்கு இருக்கிறது. இவங்க என்ன காரணம் சொல்றாங்க, பெண்களுக்கு அதே மாதிரி வேணும், தலாக்கை ஆண்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு கணவனால் தன்னுடைய மனைவி வேணாம் என்று சொல்ல முடியும், ஆனா ஒரு பெண்ணால் தன்னுடைய கணவன் வேண்டாம் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆணுக்கு எப்படி தலாக்கு இருக்குதோ அதே மாதிரிதான் மனைவிக்கு புலா இருக்குது.
இருவருக்கும் மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது, விரிசல் ஏற்பட்டு கொண்டே போகுது அப்படின்னு சொன்னா அப்ப கூட தலாக்கு அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருப்பதுடனே சகித்துக் கொண்டு கனத்த இதயத்தோடு அனுமதிக்கிறது அவர்களுடைய நல்வாழ்வுக்காக, எதிர்கால நல்வாழ்வுக்காக. ரொம்ப பட்டு கம்பளம் விரிச்சு வரவேற்கல கணவன் மனைவி பிரிவர். கனத்த இதயத்தோடு அப்படின்னு சொல்லுவோம்ல, மனசே இல்லைங்க, கனத்த இதயத்தோடு அதை செஞ்சேன் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் கோபத்தை தரக்கூடிய விஷயம் தான் இது. அரசு நடக்குது இருந்தாலும் விரிசல் ஏற்பட்டுக் கொண்டே போகுது. சமாதானத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்படி இருந்தாலும் நீ வாழ்ந்துதான் ஆகணும்னு சொன்னா விபரீதம் எப்படி இருக்கும்? தேவைப்படுகிற சமயத்துல அனுமதிக்கப்படுகிறது. அப்போ எப்படி கணவனுக்கு இந்த மனைவி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறது, அதே போல இந்த கணவனோட எனக்கு வாழ விரும்பல அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை மனைவிக்கு இருக்குது, குலாங்கிற முறையில் இருக்குது. ஆனா தலாக் மாதிரியான ஒரு பவர்ல மனைவிக்கு கொடுத்தா, தலாக்குன்னு சொன்ன உடனே எப்படி பிரிவு ஏற்பட்டுமோ அதே மாதிரி குலாவையும் வச்சோம்னா விபரீதங்கள் கடுமையா இருக்கு. பெண்களுக்கு அந்த ஒரு நிலையை கொடுத்துட்டோம்னா நிறைய கணவன்மார்களுடைய வாழ்க்கை அந்தரத்தை தூக்கிக்கிட்டு இருக்கும். அமெரிக்காவில் பார்க்கிறோமா இல்லையா, வீட்டு காவல் பிராணிகளை விட கேவலமாக இருக்கிறார்கள் கணவன்மார்கள் அமெரிக்காவில். மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு உரிமை தரப்பட்ட காரணத்தினால வீட்டு காவல் பிராணியை விட கேவலமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பிறவி அனாதைகள் நிறைய இருக்கிறாங்க. குழந்தைகள், பிறவி அனாதை குழந்தைகள் அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல அனாதைனா தகப்ப இறந்து போனா சொல்லுவோம், அதான அனாதை. இப்ப இந்த மாதிரி விஷயத்துல நாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு தலாக் மாதிரியான ஒரு பவரை அவங்களுக்கு கொடுக்க போய் என்ன ஆச்சுன்னு கேட்டா, தகப்பன் பேர் தெரியாத குழந்தைகள் அதிகம். ஒண்ணு தகப்பன் பேர் தெரியாத குழந்தை, இன்னொன்னு தகப்பனுடைய அதாவது கணவனுடைய உறவை உதாசீனப்படுத்தி சர்வசாதாரணமாக அறுத்து எரிஞ்சு அதன் மூலமாக தகப்பனை இழந்த பிறவி அனாதை குழந்தைகள் அதிகம். இப்படி சீரழியணுமா, இப்படி ஒரு உச்சந்தலையிலிருந்து அவமானப்படணுமா, அதுக்கு வேணுமா இந்த மாதிரியான ஒரு இது? அதனாலதான் இஸ்லாம் தலாக் இருக்கிற ஒரு பவர ஆண்களுக்கும் குலாங்கிற ஒரு உரிமையை பெண்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கு. அது ஒரு நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆக இது இரண்டாவது சம்பந்தப்பட்டது. மூணாவது சொத்துரிமை சம்பந்தப்பட்டது. சொத்துரிமை சம்பந்தப்பட்டதுல நான் கடந்த வாரமே தத்துப்பிள்ளையை பற்றி சொன்னேன். ஒரு குழந்தையை தத்தெடுத்தோம்னா அது சொந்த மகனாக ஆகாது, அதுக்கு சொத்துல உரிமை கிடையாது என்பதாக கடந்த வாரம் பயானி நான் சொன்னேன். அப்போ சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறுக்கிடக்கூடியதாக இருக்கும் இந்த பொது சிவில் சட்டம். அதே போல ஜீவனாம்சம், ஜீவனாம்சத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் கணவன் மனைவிங்கிற அந்த தொடர்பு, ஒரு சிறு தொடர்பு இருந்தா கூட ஜீவனாம்சம் கொடுத்துட்டே இருக்கணும். எப்போ அந்த தொடர்பு முற்றிலுமாக அறுபடுகிறதோ அப்பதான் இந்த ஜீவனாம்சம் கொடுக்கிற பொறுப்புல இருந்து விலகிறார் கடமை நீங்கி. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கிறாருன்னா அந்த திருமண பந்தத்தின் மூலமா கொடுக்கிறாரு. அந்த திருமண பந்த உறவுங்கிறது முழுமையாக இருந்தாலும் சரி, அல்லது சிறிய அளவுல தொடர்பு இருந்தாலும் சரி. சிறிய அளவுல தொடர்புனா என்ன, தலாக் சொன்னதுக்கு பிறகு கூட அந்த தொடர்பு இருக்கும். இத்தா முடிகிற வரைக்கும், இத்தா முடிகிற வரைக்கும் அந்த ஒரு சிறிய தொடர்பு இருக்குது. திருமணங்கிறது சிறு தொடர்பு இருக்கு, அதனால ஜீவனாம்சம் கொடுக்கணும். இத்தா முடிஞ்சதுக்கு பிறகுதான் முற்றிலுமாக ஜீவனாம்சம் கொடுக்கிறது விலகுறாரு. ஆனால் இது விஷயத்துல பொது சிவில் சட்டம் குறுக்கீடு செய்து ஆயுள் முழுவதும் கொடு அல்லது அடுத்த மனம் புரிகிற வரைக்கும் கொடு என்பதாக தலையிடுவதை போல ஆகின்றது. ஆகையினால் தான் இந்த சட்டம் இஸ்லாமியர்களால் அன்றாண்டு காலமாக எதிர்க்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எதிர்த்து அதை அனைவருமாக சேர்ந்து போராடி அந்த 44வது பிரிவையே அகற்ற வேண்டும். அதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அரசியல் அமைப்பு சட்டத்துக்குட்பட்டு நம்முடைய போராட்ட உணர்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், அமைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்கிற ஒரு விவேக செயலுக்கு உந்துதலை தரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு விஷயங்களுக்காக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமான்களை எல்லாம் இறை சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ரோஷமுள்ள ஒரு ஈமானாக அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாக்குறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.